1993 ஏவிஎம் தயாரிப்புல ஆர்.வி. உதயகுமார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், மீனா, கவுண்டமணி, செந்தில் நடிப்புல வெளிவந்த படம் தான் எஜமான். இந்த படத்துக்காக ஏவிஎம் நிறுவனம் கவுண்டமணி கிட்ட சம்பளம் பேசியிருக்காங்க. அப்ப கவுண்டமணி அதிகமா சம்பளம் கேட்டிருக்காரு. இதை கேட்ட ஏவிஎம் அதிர்ச்சியாக இயக்குனர் வி. சேகர் படத்துல 24 நாளைக்கு இதே சம்பளம் தான் கொடுத்தாரு, அதே நீங்களும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு கவுண்டமணி. உடனே ஏவிஎம் நிறுவனம் வி. சேகரை தொடர்பு கொண்டு கேட்கிறப்போ அவர் 5 லட்சம் 35 நாட்கள் கால் ஷீட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏவிஎம் கவுண்டமணி கிட்ட இதே சம்பளம் இங்க கிடைக்கும்னு சொல்ல கவுண்டமணியோ வி. சேகர் எனக்கு ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்துல கதாநாயகன் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, அதே மாதிரி எஜமான் படத்துல ரஜினியை தூக்கி காமெடியனா போடுங்க, ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க, ரஜினிக்கு ஹீரோ வேஷம் கொடுத்துட்டு என்னோட சம்பளத்தை குறைச்சா எப்படி, நான் இந்த படத்துல ரஜினிக்கு பின்னாடி ஓடி வரணும் அவ்வளவுதானே. ஆனா வி. சேகர் படத்துல நான் இல்லாம அந்த கதையே இல்ல, இங்க ரஜினி கேரக்டர்ல நானே நடிக்கிறேன், அப்ப நான் அதே சம்பளத்துக்கு நடிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்ல கடைசியா வேற வழி இல்லாம எஜமான் படத்துல ஏவிஎம் நிறுவனம் கவுண்டமணிக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்த தகவலை வி. சேகர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க.